Dear learners, நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸில் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷனில் நெட் இன்கம் அப்ரோச், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்லாம் பார்க்கல. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிடுங்க. வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லாங் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். என்னெல்லாம் லாங் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னால் லோன்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் ரீட்டைன் ஏர்னிங்ஸ், அதாவது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், அதாவது ப்ரொபோர்ஷன் ஆஃப் டெட் அண்ட் ஈக்விட்டி. அதுதான் நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸில் தேர்ட் தியரி பார்த்தோம்னாக்கா ட்ரெடிஷ்னல் அப்ரோச். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா இன்டர்மீடியட் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இன்டர்மீடியட் அப்ரோச் எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த அப்ரோச் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் என்ஐ அப்ரோச்சுக்கும் என்ஒய் அப்ரோச்சுக்கும் மிடில் இருக்கிறதுனால இது இன்டர்மீடியட் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த என்ஐ அப்ரோச் என்னது சொல்லுது அப்படின்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டெசிஷன் வேல்யூ ஆஃப் தி ஃபேமுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா ஒரு கம்பெனியில் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் அதிகமாக டெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மினிமைஸ் ஆகும், அதனால வேல்யூ ஆஃப் தி ஃபேம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா டெட் அதிகமாக வேல்யூ ஆஃப் தி ஃபேம் இன்க்ரீஸ் ஆகும். என்ஓஐ அப்ரோச் என்ன சொல்லுதுன்னா இட் இஸ் ஆப்போசிட் டு என்ஐ அப்ரோச். இந்த அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலையும் வேல்யூ ஆஃப் த ஃபேமையும் அஃபெக்ட் பண்ணாது. அதாவது வாட் எவர் டெட் ஈக்விட்டி மிக்ஸ் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரிமைன்ஸ் சேம். அதுதான் த என்ஓஐ அப்ரோச். இப்போ சர்டன் பாயிண்ட் வர டெட் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக வேல்யூ ஆஃப் த ஃபேம் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒன் பாயிண்ட்ல வேல்யூ ஆஃப் தி ஃபேம்ஸ் remains the same irrespective of the debt content. பட் இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் டெட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா certain பாயிண்ட் வரைக்கும் தான் அது நம்மளுக்கு அட்வான்டேஜஸ். அதுக்கப்புறம் அது ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் த ஃபேம் இன்க்ரீஸ் பண்ணும். பட் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னாக்க டெட் இன்க்ரீஸ் ஆக அது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிஸ்காக இருக்கும். இதனால காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது வேல்யூ ஆஃப் தி ஃபேமை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ ஓரளவு அதாவது to a point நம்ம டெட் யூஸ் பண்ணோன்னா அது ஃபேவரபிள். பியாண்ட் த பாயிண்ட் நம்ம டெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் தி ஃபேம். ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ப்ராப்ளம் பார்க்கலாம். Compute the market value of the firm, market value of equity and the average cost of capital. Net operating income rupees 3 lakhs, total investment rupees 15 lakhs, equity capitalization rate if the firm uses no debt 10%, if the firm uses a debt of rupees 6 lakhs 11%, if the firm uses a debt of rupees 9 lakhs 12%. The debt of rupees 6 lakhs can be raised at 5% rate of interest while debt of rupees 9 lakh can be raised at 7%. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா ட்ரெடிஷ்னல் அப்ரோச் மூலமாக நம்ம மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஃபர்மும் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சொல்யூஷன் பார்க்கலாம். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம், வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதாவது என்ஐ அப்ரோச் என்ஒய் அப்ரோச் அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 க்ரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க. ஃபர்ம் யூசஸ் நோ டெட், அப்புறம் ஃபர்ம் யூசஸ் டெட் ஆஃப் rupees 6 lakh, அதாவது 11% காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, அடுத்தது ஃபர்ம் யூசஸ் 9 lakh டெட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போது நம்ம இப்போ 3 நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டோம். பர்டிகுலர்ஸ் நோ டெட், அடுத்த பார்த்திங்கன்னா 5% டெட். ஏன்னா அந்த 6 lakhக்கு நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு 5%, அடுத்த பார்த்திங்கன்னா 9 lakhஸ்க்கு 7% இன்ட்ரெஸ்ட். ஸோ 5% டிபென்ச்சர்ஸ் 7% டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டோம். அதில் பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் இபிஐடி. ஸோ நோ டெட்டுக்கு 3 lakhs, தென் 5% டிபென்ச்சர்ஸ் 3 lakhs, 7% டிபென்ச்சர்ஸ் 3 lakhs. அதுலேருந்து எப்போவுமே நம்ம இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நோ டெட் இருக்குனால அதில் இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ அதே அந்த 3 lakhே நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5% டிபென்ச்சர்ஸ். ஸோ 5% டிபென்ச்சர்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ டெட்டு 6 lakh டெட். ஸோ 6 lakhல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு 5%. ஸோ 6 lakhல 5% பார்த்தீங்கன்னா 30,000 இன்ட்ரெஸ்ட். அடுத்து 7% நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 9 lakh rupees டெட் இல்லையா. ஸோ 9 lakh இன்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க 7%. ஸோ 9 lakh இன்ட்டு 7% 63,000 இஸ் த இன்ட்ரெஸ்ட். ஸோ
நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் EBITலேருந்து இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணோன்னா earnings available to equity shareholders. ஸோ நோ டெட்டில் வந்து 3 lakhs, 5% டிபென்ச்சர்ஸில் வந்து அந்த 3 lakh minus 30,000, 2,70,000, 7% டிபென்ச்சர்ஸில் 3 lakh minus 63,000, 2,37,000. அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் KE. ஸோ KE நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நோ டெட்டுக்கு வந்து 10%, 6 lakh டெட்டுக்கு 11%, 9 lakh டெட்டுக்கு 12%. இப்போ நம்ம மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அதாவது எஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து 3 lakh டிவைடட் பை 10% நம்ம பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு 30 lakhs. அடுத்த 5% டிபென்ச்சர்ஸில் வந்து 2,70,000 டிவைடட் பை 11% நம்ம பார்த்தோம்னாக்கா 24,54,545. 7% டிபென்ச்சர்ஸில் வந்து நம்மளுக்கு 2,37,000 டிவைடட் பை 12% அந்த ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு 19,75,000 கிடச்சிருக்கு. அதுலேருந்து நம்ம மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட்டை வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாமே நம்மளுக்கு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலானா NA அப்ரோச் ஃபார்முலா. வேல்யூ ஆஃப் தி ஃபார்ம் வந்து V is equal to S plus D நம்ம படிச்சிருப்போம். அதான் தான் அப்ளை பண்ணிட்டு வரோம். இப்போ டெட்டுக்கு வந்து நோ டெட்டுக்கு வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. சுனில் 5% டிபென்ச்சர்ஸ்க்கு எவ்வளோ டெட்டு நம்மளுக்கு 6 lakh rupees போட்டிருந்துச்சு. அது மாதிரி 7% டெட்டுக்கு வந்து நம்மளுக்கு 9 lakhs. அப்போ வேல்யூ ஆஃப் தி ஃபார்ம் V is equal to S plus D. எஸ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ D வந்து நோ டெட்டுங்கம்ஸில் அதில் டெட் வராது. ஸோ ஒன்லி ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும் தான். இந்த 30 lakhs. அடுத்த நம்ம பார்த்தோன்னாக்க இந்த 24,54,545 ப்ளஸ் 6 lakh நம்ம பார்த்தோன்னாக்க 30,54,545. நெக்ஸ்ட்டு 7% டிபென்ச்சர்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 19,75,000 ப்ளஸ் 9 lakh நம்ம பண்ணோம்னாக்க 28,75,000. இதான் வந்து வேல்யூ ஆஃப் தி ஃபேம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம பார்க்கணும். ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கு ஃபார்முலா என்னென்னா K0 is equal to EBIT divided by V. இங்கே வந்து நம்மளுக்கு EBIT அதான் நெட் ஆப்ரேட்டிங் income or EBIT divided by V. Average cost of capital நம்ம formula பார்த்தோம்னாக்க K0 is equal to EBIT or net operating income divided by value of the firm. இப்போ நம்மளுக்கு வந்து EBIT ஆல்ரெடி தெரியும் 3 lakh divided by value of the firm நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 30 lakhs. பார்த்தோம்னாக்க 0.10 or 10%. அதாவது ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். 5% டிபென்ச்சர்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 lakh டிவைடட் பை 30,54,545 பார்த்தீங்கன்னா 9.82%. 7% டிபென்ச்சர்ஸில் வந்து நமக்கு 3 lakh டிவைடட் பை 28,75,000 நம்ம பார்த்தோன்னாக்க 10.43%. இதை எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு டெட் யூஸ் பண்ணால் தான் அது அட்வான்டேஜ். அதுக்கு மேலே போச்சுன்னா அது நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் தான் ஆகும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5% டெட் அதாவது நம்மளுக்கு 6 lakh rupeesக்கு நம்ம டெட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்படி யூஸ் பண்ணச்சுன்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பாருங்கள் 30 lakhலேருந்து 30,54,545 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மீன் டைம் நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. நோ டெட் யூஸ் பண்ணச்சுன்னா நம்மளுக்கு 10%, அதாவது 6 lakh டெட் நம்ம யூஸ் பண்ணச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 9.82 கிடச்சிருக்கு. அப்போ வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதே வந்து டெட் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ 6 lakh நம்ம 9 lakh நம்ம போகிறோம், 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் வந்து டிக்ளைன் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா 28,75,000 நம்மளுக்கு கிடச்சிருக்கு 7% டிபென்ச்சர்ஸில். அதே மாதிரி ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள் 10.43% நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ டெட் வந்து அப் டு த பாயிண்ட் தான் அட்வான்டேஜஸை தவிர அதுக்கு மேலே நம்மளுக்கு போனால் அது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். இதுதான் ட்ரெடிஷ்னல் அப்ரோச். டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னா என்ன அதுக்கு ஒரு மாடல் ப்ராப்ளம் பார்த்தோம். உங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.